நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள். கை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் 1 இயர் வரைக்கும் பேக் டெஸ்டிங் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியோட டீடைல்ஸ் அண்ட் பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டு தான் இந்த பதிவு. முதல்ல முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜியோட டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 1 ஹவர் கேண்டிலை பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜி, ஒரு பையிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி அனைத்து தரப்பு மக்களுக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. எப்படின்னாக்க, ஸோ மார்க்கெட்டை வந்து அதிக நேரம் என்னால் வாட்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது பயனுள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கண்டிப்பாகவே இருக்கும். எப்படின்னாக்க, மார்க்கெட்டை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நம்ம வாட்ச் பண்ணுறோம். 5 நிமிஷம் வாட்ச் பண்ணால் போதும். 20 கரன்சி பேர்லேயும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். எந்த கரன்சி பேரில், உதாரணத்துக்கு ஒரு கரன்சி பேரில் இல்லை 2 கரன்சி பேரில் இல்லை 3 கரன்சி பேரில் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னாக்கா, அந்த கரன்சி பேரில் மட்டும் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கலாம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஏயுடி கேடில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னாக்கா, அதில் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிவிட்டு நம்ம சொந்த வேலையை பார்த்துக்கலாம். ஸோ ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிச்சு அப்படின்னாக்கா, டார்கெட்டையும் இல்லை ஸ்டாப் லாஸையும் அதே ரீச் பண்ணிடுறோம். மறுபடியும் நம்ம வந்து மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னாக்கா, அந்த டேவோட எண்டில் அந்த ஆர்டரை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும். சரி, இந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்க டெக்னிக்கல் நாலேஜ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்கா, கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ ஒரு புல் கேண்டில் இருக்குது, ஒரு பேர் கேண்டில் இருக்குது. ஸோ அதோட ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி சூப்பராக நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். சரிங்க நண்பர்களே, டீட்டெயில்ஸ் இது போதும். ஸோ பேக் டெஸ்டிங் ரிசல்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த எக்ஸல் ஷீட்டில் நிறைய விஷயங்களை நான் ஆக்சுவலாக கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன கரன்சி பேரில் ஃபார்ம் ஆகிருக்கு, ஸோ என்ன டேட்டில், என்ன டைமில், பேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, என்ட்ரிக்கும் ஸ்டாப் லாஸுக்கும் இடைப்பட்ட பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக லாஸ் புக் ஆனால் எவ்வளோ லாஸ் புக் ஆகும் அப்படிங்கிறத தான் அந்த பேஸ். ஆக்சுவலாக 1:2 எத்தனை பாயிண்ட், அதை தான் ப்ராஃபிட்டில் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ 1:1 வந்து எவ்வளோ நேரம் நம்ம ஹோல்டிங் பண்ணியிருப்போம், 1:2 எவ்வளோ நேரம் நம்ம ஹோல்டிங் பண்ணியிருக்கிறோம், ஸோ லாஸ் எத்தனை பாயிண்ட்டு, ப்ராஃபிட் எத்தனை பாயிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த 1 இயரில் என்னென்ன கரன்சி பேரில் ஃபார்ம் ஆகிருக்கோ அந்த எல்லா இமேஜும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து நான் ஆக்சுவலாக காமிக்கல. அதே நேரத்தில் டேட்டும் டைமும் நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ காரணமாகத்தான் ஆக்சுவலாக. சரிங்களா. ஸோ ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஒன்றா படிக்கிற பையனு கூட சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுப்பான். அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா. சரி, ஓகே. 2024 1 இயர் வரைக்கும் நான் பேக் டெஸ்டிங் பண்ணி டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 3 மாதம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதத்தோட பேக் டெஸ்டிங் ரிசல்ட் வீடியோவை நான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு வீடியோவிலும் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்தை தான் நம்ம பார்க்கலாம். 4 வீடியோவில் 5வது வீடியோவில் 1 இயர் பேக் டெஸ்டிங் ரிசல்ட் வீடியோவை நம்ம பார்க்கலாம். சரிங்களா. சரி, ஓகே. முதல் 3 மாதத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்தில் 84 ட்ரேடிங் கொடுத்துருக்குறாப்புல. ஸோ இந்த 84 ட்ரேடிங்கில் 25 ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ் புக் ஆகிருக்கு. மீதி 59 ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் தான் புக் ஆகிருக்கு. சரி, 1:1 வந்து பார்த்திங்கன்னா 15 ட்ரேடிங் கொடுத்துருக்குறான். 1:2 வந்து பார்த்திங்கன்னா 44 ட்ரேடிங் கொடுத்துருக்கான். ஸோ என்ன தான் 1:2 அதிகமாக கொடுத்துருந்தாலும் நம்ம வந்து டார்கெட்டை செட் பண்ணுறது 1:1 பேஸ் பண்ணி தான் செட் பண்ண போகிறோம். 1:2 அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனல் தான், ஒரு டேட்டாவுக்காக நான் வச்சுருக்கிறேன். இன்கேஸ் அது ஃப்யூச்சரில் வேணால் பயன்படுத்தலாம். அது எப்படி அப்படிங்கிறத அதுலேயும் ஒரு சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. சரி, ஓகே. 1:1 தான் நம்ம செட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. அடுத்து அதிகபட்சமாக 1030 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ரேடிங்கில் கொடுத்துருக்குறோம். குறைஞ்சபட்சமாக 100 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடிங்கில் கொடுத்துருக்குறோம். அதே போல் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 900 பாயிண்ட்ஸ் வரைக்கும் லாஸ் கொடுத்துருக்குறேன் ஒரே ஒரு ட்ரேடிங்கில். சரி, இப்போ 84 ட்ரேடிங் கொடுத்துருக்குறாண்ணா இந்த 3 மாதத்தில். அப்போ ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் டேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 20 நாள் வரும். 60 நாளில் 84 ட்ரேடிங்ஸ் கொடுத்துருக்குறாப்புல. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங்கோ இல்லை 2 ட்ரேடிங்கோ தான் நம்மளுக்கு கிடைக்கும். நான் சொல்கிறது ஆவரேஜாக. ஒரு சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் இல்லாமலும் இருக்கும், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகணும் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ட்ரேடிங் பண்ண மாட்டோம். ஸோ நம்மளுடைய ஒர்க்கு வந்து என்ன ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்கிற டைமில் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். 5 மினிட்ஸ் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஃபார்ம் ஆச்சுனாக்கா ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்க்க போகிறோம். அவன் டார்கெட் ஹிட் பண்ணுறானா, ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறானா அப்படிங்கிற திரும்பவும் நம்ம மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது. இல்லை அந்த டேவோட எண்டில் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், இல்லை அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகவே இல்லை, பெண்டிங் ஆர்டர்லேயே இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஆர்டரை டெலீட் பண்ணிட போகிறோம். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் மட்டும் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அப்படிங்கிறத நான் ஏன் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர், அதுதான் அவருடைய தொழில் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு நிமிஷமும் அவர் கண்ணும் கருத்துமாக கரெக்டாக பக்காவாக பார்க்கணும். கரெக்டாக அப்போ அவரு கூட வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம்
வண்டியை இப்படி ஓரம் நிப்பாட்டிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் போட்டும் போயிட்டே இருக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு, என்னால் மார்க்கெட்டெல்லாம் வாட்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற போது நான் 5 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறோம், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாப் லாஸ் ஹிட்டானா லாஸ் புக் ஆக போகுது, டார்கெட் ஹிட்டானா ப்ராஃபிட் புக் ஆக போகுது. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்த நாள் மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம், ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறோம். இல்லை ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகலையா அடுத்த நாள். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய இந்த முரட்டுக்காலை ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங்கோ இல்லை 2 ட்ரேடிங்கோ தான் இருக்கும், ட்ரேடிங் இல்லாமலும் இருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆனால் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம், இல்லைன்னா ட்ரேடிங் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பாருங்கள், இதிலே கூட வந்து பாருங்கள் 25 ட்ரேடிங் தான் லாஸ் கொடுத்துருக்குறான், 59 ட்ரேடிங் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்குறான். சரிங்களா? ஸோ இது எல்லா எக்ஸல் டேட்டாவும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து டேட்டும் டைமும் மட்டும் நான் ஹைட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அது வேண்டாம். சரிங்களா? ஸோ சரிங்க நண்பர்களே, ஸோ இந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை நான் ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.